இந்த மழை சீசனுக்கு சூட்டபிளா பம்கினை வச்சு ஒரு சூப்பரான சூப் செய்யலாமா? ஃபர்ஸ்ட் பம்கின் எல்லாம் நல்லா கழுவி கட் பண்ணி இந்த மாதிரி சாப்ஸா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேன்ல 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், நான் ஹோம்மேட் பட்டர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். பட்டர் உருகின உடனே ஒரு வாசனைக்கு 4ல இருந்து 5 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ்ட் ஆனியனை சும்மா ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா சீரகம், மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பம்கின் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து 7ல இருந்து 10 கேஷ்யூஸை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போல விட்டீங்கன்னாவே நல்லா மொஷியா ரெடி ஆயிடும். இப்ப ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுட்டு ஒரு பிளெண்டர்ல அந்த இருக்கிற தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்ல நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் உருக்கி இப்ப நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த மிக்சர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு உங்க தேவைக்கான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சூப் ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னான லேயராகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்க சால்ட் அண்ட் பெப்பர் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல கொதிக்க விட்டீங்கன்னாவே சூப்பரான டேஸ்டான சூப் ரெடி ஆயிடும். இது கூட நீங்க கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.